நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4 மாடு எடுத்து கொடுத்தீங்க. ஆமா சக்தி, அவங்க கொஞ்சம் நேரத்துல போறேன்னாங்க. ஓகே. அதனால 4 மாடு நம்ம எடுத்து கொடுத்தோம்னா இது அதுக்கு முன்னாடி எடுத்திருக்குங்க. இது கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்திருக்குங்கண்ணா. என்னடா பல் எடுத்துருக்கீங்க? எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? 10 மாடு எடுத்திருக்கீங்கண்ணா. 10 மாடு. 10 மாடுங்க, முன்ன ஒரு 4 மாடுங்க. ஓகே ஓகே. 14 மாடுங்க, இன்னும் 2 மாடு பாத்துட்டு இருக்காருங்க. ஓகே, மொத்தம் 14 மாடு எடுத்திருக்கீங்க. மொத்தம் 14 மாடு இது வரைக்கும் எடுத்திருக்கீங்கண்ணா. இன்னும் 2 மாடு வெயிட் பண்றாங்க கஸ்டமர். பிடிச்சா பாப்போம், பிடிக்க போயிடலாம், அடுத்த வாரம் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா இப்போ டைம் ஆச்சுங்க. இப்போதைக்கு 14 மாடு எடுத்திருக்கீங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் எப்படின்னா எத்தனாவது ஈத்துனா? ஏன்னா இது பார்த்தா உங்களுக்கு பார்த்தா செகண்ட் லாக்டேஷனா. செகண்ட் இது செகண்டுங்கண்ணா. ஓகே. இது பார்த்தா உங்களுக்கு செகண்ட், இது செகண்டுங்கண்ணா. இது உங்களுக்கு செகண்டுங்க, இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. இது உங்களுக்கு செகண்ட் லாக்டேஷனுங்கண்ணா. இது உங்களுக்கு செகண்ட் லாக்டேஷன். இது உங்களுக்கு தேர்டு, இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. எல்லாம் எந்த ஊருக்கு போகுதுங்கண்ணா? இதுங்கண்ணா இது ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா போகுதுங்கண்ணா. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு போகுதுங்க. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி போகுதுங்கண்ணா. ஓகே, தூத்துக்குடிங்கண்ணா. அதுல 3 மாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஜெர்சி. ஜெர்சி 3 திருவண்ணாமலைங்கண்ணா. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தருமபுரிக்கே போகுதுங்கண்ணா. இது 2 தருமபுரிங்கண்ணா. இது 1 மட்டும் கள்ளக்குறிச்சிக்கு போகுதுங்க. எல்லாம் வந்து என்னென்ன பல் எடுத்திருக்கீங்கண்ணா இதுங்கெல்லாம்? ஏன்னா எல்லாமே 6 பல்லுங்க. எல்லாமே 6 பல்ல 2வது லாக்டேஷனுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பல்ல இருந்து கடை முளைச்சு வருதுங்கன்னா இது 2வது லாக்டேஷனுங்க. இது 3மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை தான் போகுதுங்க. 3மே திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு. என்ன ரீசன்ல ஜெர்சி எடுத்திருக்காங்க? நான் அவங்க ஜெர்சி தான் லைக் பண்றாங்க. ஏன்னா ஃபேட்டேஷனுக்கோசரம் மேக்ஸிமம் அவங்க எல்லாமே மேய்ச்சல் முறையான மாடுங்க. ஒரு முறையா செட்டு போட்டு அவங்க பராமரிக்கிறது இல்லைங்க. அவங்க வந்து ஒரு மில்கான மாடு எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து ஜெர்சியில வந்து நல்லா உங்களுக்கு கறவை வந்து மீடியமா கறந்தாலும் எங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு தோட்டத்துல மேயற மாடு வேணும். அந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு ஜெர்சி டைப்பா பார்த்து மெயினா எங்களுக்கு கொம்பு டைப்புன்னு கேட்டாங்க. அதனால கொம்பு டைப்பை பார்த்து சுழி சுத்தம் அவங்களுக்கு மெயினுங்க. சுழி சுத்தமா பார்த்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டமே உங்களுக்கு மெயினா சுழி சுத்தம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு மாடு பிடிக்குதா இல்லையோ மெயினா சுழி கரெக்டா இருக்கணுங்க. இந்த 3 மாட்டுக்கு கரெக்டான சுழி, அந்தந்த சுழி அந்தந்த இடத்துல இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு சுழி கொஞ்சம் கூட மாறலைங்க. 3மே கொம்பு டைப்பான மாடு, மழைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்க. இதெல்லாம் நீங்க ஒரு ஓப்பன் வெளியிலே கட்டலாங்கண்ணா. ஃபேட்டேஷன் நல்லா இருக்கும். 3மே மேய்ச்சல் முறையான மாடு. HF ஜெர்சி என்ன டிஃபரண்ட்னா? நான் HF ஜெர்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மில்கோட டைம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மீடியமான டைம் தாங்க. ஒரு நல்ல மில்க் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துங்க. HF ஒரு 10 மந்த் கறக்குங்கண்ணா. இதுல பார்த்தீங்கன்னா கறவை தன்மை கம்மிங்க. இது ஒரு மேய்ச்சல் முறையான மாடு. HF வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் டைப்பான மாடுங்க. எவ்வளவு சொல்லி கொடுக்கலாம் 3 மாடை சேர்த்து? நான் 3 மாடு சேர்த்து மாட்டுக்காரு 60 லிட்டர் சொன்னாருங்கண்ணா. நம்ம அவ்வளவு சொல்றது இல்லைங்க. நாம 3 மாடு சேர்ந்து 45 லிட்டர் சொல்லுவோங்கண்ணா. 3மே 45. ஆமா ஆமா. ஓகே ஓகேண்ணா. 15 45 லிட்டர்னா எப்படி பராமரிச்சாலும் 40 லிட்டர் விடாதுங்கண்ணா. இன்னும் எவ்வளவு நாள் டைம் ஆகணும்? எல்லாமே உங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க. அவங்களுக்கு கேட்டது எல்லாமே 20 நாள் டைம் கேட்டாங்க. எங்களுக்கு போய் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகணும், வெயில் மழைக்கு நல்லா தாங்கணும், எங்க கிட்டயே குட்டி போடணும். குட்டி மாடு வேணான்ட்டாங்க. எங்க கிட்டே கண்ணு போடணும். அந்த கண்ணு நாங்க முறையா சீம்பால் கொடுக்கணும், நாங்களே லைவா கொடுக்கணுங்க. அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். நாங்களே அதை பார்த்து அந்த குட்டி வந்து நாங்க ஒரு முதலீடா உருவாக்கணும். மாடு ஒரு முதலீடுங்க. அதுல போற கண்ணுக்குட்டியை வந்து நாங்க ஒரு முதலீடா உருவாக்கணும். பால் நமக்கு லாபமா கொண்டு போகணும்னாங்க. அதனால 3 மாடு சேர்ந்து நல்ல ஒரு பராமரிக்கிற தன்மை மாதிரி, ஒரு லேடிஸ் பராமரிக்கிற மாதிரி ஒரு கொம்பு டைப்ல 3 மாடு ஒரு 40 லிட்டர் கன்ஃபார்ம் கேரண்டி சொல்லி கொடுக்குறேங்கண்ணா. 40 லிட்டர் கன்ஃபார்ம் கறக்குங்கண்ணா. ஓகே, 40 to 45. 40 to 45ங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. 3 மாடு சேர்ந்து ஒரு HF மாடு ஒரு 2 மாட்டுக்கு சமைங்க. ஓகே ஓகேண்ணா. அப்படி இந்த மாடுங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருமபுரி மாவட்டம் தான் போகுதுங்கண்ணா. பாப்பரெட்டிப்பட்டி வந்துங்கண்ணா. இது உங்களுக்கு ஜெர்சி முறையான மாடு தானா. இது கலர் நீங்க வச்சு சொல்லலாம், ஆல் பிளாக் கூட மிக்ஸ் ஆனது. இதுல உங்களுக்கு கொஞ்சம் கிராஸ் டைப்பான மாடு, சிந்தி கிராஸ்ல உங்களுக்கு ஜெர்சி கிராஸ் 2 மிக்ஸ் ஆனதுங்க. இது 2 மாடு 30 லிட்டர் சொன்னாருங்கண்ணா மாட்டுக்காரர். நாம சொல்லி கொடுக்கறது 25 லிட்டருங்க. ரெண்டுமே ஒரு நாளைக்கு 25 லிட்டருங்கண்ணா. ஒரு வேலை எல்லாம் இல்லைங்க, 2 வேலை சேர்ந்து 25 லிட்டருங்க. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், இது 2வது லாக்டேஷனுங்க. ஓகே ஓகேண்ணா. இல்ல கொஞ்சம் பிரீடு கம்மியா இருக்குது. நான் உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா பிரீடு கம்மி என்னன்னா உங்களுக்கு பராமரிக்கிற முறை வேணுங்க. அதோட உங்களுக்கு பட்ஜெட் வேணுங்க. அதெல்லாம் ஃபார்ம் வெளியா ஓப்பன் வெளியான்னு பாக்கணுங்க. அவங்க எல்லாமே மேய்ச்சல் முறைக்கு தான் வந்திருக்காங்க. அதனால மேய்ச்சல் முறையான மாத்தி எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு மேய்ச்சல் முறை இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து மாடு எடுத்து கொடுத்து ஒரு மில்க் இருக்கிற மாதிரி ஒரு 30 லிட்டர் 25 லிட்டர் கறக்கிற மாதிரி எடுத்து கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அது கரெக்டா நீங்க பராமரிக்கணும், இல்லைன்னா போட்ட முதல் வீணாயிருங்க. இதா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கனால தோட்டத்துல மேய்ச்சிக்கலாம், நான் பாலை கறந்துக்கலாம். ஒரு ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு மீடியமா ஒரு லாபம் கிடைக்குங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த HFங்களாண்ணா? இது HF பண்ணா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷனு பல் 4 பல்லு தானுங்கண்ணா. இதுல கொம்பு டைப்பான மாடு. இது 1 மட்டும் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி போகுதுங்கண்ணா. ஒரே மாடு எடுக்க வந்தாருங்க. நல்லா காம்பு இடைவெளிக்குன்னா கொஞ்சம் காம்பு மட்டும் நீட்டு கம்மியா போயிடுச்சுங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு 25 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. ஒரு மாசமே டைம் இருக்குதுங்க. இதெல்லாம் எப்படிங்க பியூர் HF இல்ல பியூர் HF கொஞ்சம் கிராஸ் டைப் தான் மிக்ஸ் வருங்க. மழைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கும். கள்ளக்குறிச்சிலையும் பாலும் இருக்கும், ஒரு லாங் டைம் கறவையும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பிரீடு தன்மையிலும் இருக்குது. 2வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் சக்தி இருக்கும், சென பிடிக்கிற தன்மை இருக்கும், பருவத்துக்கு வரது நல்லா இருக்குங்க.
ஓகே ஓகேண்ணா. இது எவ்வளவு கறக்குண்ணா? நாம சொல்லி கொடுக்கறது ஒரு 15 லிட்டர் தான் சொல்லி கொடுக்குறோம். 2 வேளைக்கு ஆமா, 15. பெரிய மாடா இருந்தாலும் 15 லிட்டர் 16 லிட்டர் தான் கறக்குங்க. ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. ஓகேண்ணா. இதுனா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2வது லாக்டேஷனுங்க. போடி டைப்பான மாடு. இது உங்களுக்கு ஒண்ணு 1 மாசம் டைம் இருக்குதுன்னா, ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சிக்கு போகுதுங்கன்னா, ஒரு போடி டைப் ஒரு கொம்பு டைப்பு. உங்களுக்கு வந்து 1 மாசம் டைம் இருக்குதுன்னா நல்ல மாடு நைஸ் தோலுங்க, நல்ல மொட்டை டைப்புன்னு. இது கரை ஒரு 20 லிட்டர் சொல்லி கொடுக்கணும், ஒரு 16 லிட்டர் 17 லிட்டர் கேரண்டியா கறக்குங்கண்ணா. 16 17. ஏன்னா 2வது லாக்டேஷனுங்க. முதல் லாக்டேஷன் ஒரு 5 கறக்கும், இது 2வது லாக்டேஷனுக்கு ஒரு 17 லிட்டர் கறக்குங்கண்ணா. 17 வரைக்கும். ஆமா. ஓகே ஓகேண்ணா. இது ஒரு கொம்பு டைப்பான மாடு, ஒரு போடி டைப்பான மாடு சேர்த்து எடுத்திருக்காரு. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் லாக்டேஷன். கொம்புலையும் வெள்ளை கொம்புங்க, நல்ல காம்பு பாருங்க, நீட் காம்பு, நல்லா கறக்கிறதுக்கு அருமையா இருக்குங்க. இது எவ்வளவு லென்த்தா இருக்குண்ணா? ஆமா, இது கறக்கிறதுக்கு நல்லா இருக்குங்கண்ணா. ஒவ்வொரு மாடை பொறுத்து வருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 மாசம் டைம் இருக்குதுங்க. இது 1 மாசம் டைமுக்கு, இது 1.5 மாசம் டைமுங்க. அவங்க அப்படித்தான் கேட்டாருங்கண்ணா. ஓகேண்ணா. ரெண்டும் சேர்த்து எவ்வளவு சொல்லலாம்ண்ணா? நான் இது உங்களுக்கு ஒரு 17 லிட்டர்னா, இது ஒரு 15 லிட்டர், ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு 32 லிட்டர் கறக்குங்கண்ணா. 32 லிட்டர் கறக்குன்னா, மாடு ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாசம் டைம் இருக்குது, 1.5 மாசம் டைம் இருக்குதுண்ணா. விலைக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எடுத்து கொடுத்துருக்கேன். அதாவது உங்களுக்கு 1 மாசம் 1.5 மாசம் டைம் இருக்குது, கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் எடுக்கலாங்க. பாருங்க, துருன்னு ஆரோக்கியமா இருக்குதுங்க. இந்த மாடு உங்களுக்கு காம் டைப்பு, கொம்பு டைப்பான மாடு. இது கிராஸ் டைப்பு, கொஞ்சம் சிந்தி கிராஸிங். இது ஹெச்எஃப் கிடையாதுங்க. ஹெச்எஃப் இல்லாம ஜெர்சியும் ஆல் பிளாக்கும் மிக்ஸ் ஆனதுங்க. சிந்தி இதுல லைட்டா கிராஸ் ஆயிருக்குதுங்கண்ணா. நல்லா காம்பு பெருசா இருக்கு. பெருங்காம்புங்கண்ணா. உங்களுக்கு சிந்தி டைப்பான மாடுக்கு பெருங்காம்பா தான் வருங்கண்ணா. இது பாருங்க செஃப்ல கொம்பு டைப்பான மாடு. ரெண்டு மாடு சேர்ந்து நம்ம ஒரு 30 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. ரெண்டுமே 30 லிட்டர் 15. ஒரு நாளைக்கு 5 லிட்டருங்க. 35 லிட்டருக்கு இருக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம சொல்லி கொடுக்கறது 30 லிட்டர் தான் சொல்லி கொடுக்குறோங்கண்ணா. ஓகே. நான் வணக்கண்ணா. சொல்லுங்க. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? செந்துரைண்ணா. செந்துரை. ஓகே ஓகேண்ணா. எத்தனை மாடு எடுத்திருக்கீங்கண்ணா நீங்க? ஒரு மாடுண்ணா. ஒரு மாடு தான். ஓகே ஓகேண்ணா. எவ்வளவு கறவையில கேட்டீங்க? எவ்வளவு எடுத்து கொடுத்துருக்காங்க? ஒரு 18-20 லிட்டர் கேட்டேண்ணா. ஓகே ஓகேண்ணா. எடுத்து கொடுத்துட்டாருண்ணா. எவ்வளவு கறவை கறக்குண்ணா இது உங்க பாத்தீங்கன்னா? ஒரு 16 லிட்டர் எப்பயும் விடாதுண்ணா. ஓகே. ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் சேர்ந்து கறக்குங்கண்ணா. 14 ரூபா. 16 லிட்டருங்க. ஏன் ஒரு 17 லிட்டர் கேக்குறாங்க, 16 சொல்லலாம்னு கேக்குறாங்க. 17 லிட்டர் கண்டிப்பா 5 ரூபா கூட இருந்தா கூட போட்டு விடு. ஆனா வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கறது 16 லிட்டர் உறுதியா வரும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. 18 லிட்டர்ல ஒரு பராமரிக்கிறத பார்த்தாங்கன்னா 20 கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுங்க. ஏன்னா பிரீடு வைஸான மாடு. அந்த மூஞ்சி லட்சணம் பாருங்க, நம்ம 20 கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. அவர் பராமரிக்கிறத பொறுத்து இருக்குதுங்க. நம்ம எப்படி பராமரிச்சாலும் ஒரு 16 லிட்டர் விடாதுங்க. 8 16 விடாது. ஓகே ஓகே. ரொம்ப நேரம் வியாபாரம் பேசியிருந்தீங்க போல. ரொம்ப நேரம் வியாபாரம் பேசி சந்தையில ரொம்ப ஒரு 4 ரவுண்ட் அடிச்சிருந்தீங்க போல. ஆனா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரவுண்ட் அடிச்சு காமிச்சிங்க. அவருக்கு பிடிச்சா மட்டும் தான் எடுத்து கொடுப்போங்கண்ணா. பிடிச்சாலும் நல்ல பொருளா இருக்கணும், விலைக்கு இருக்கணுங்க. கொஞ்சம் கூட தான் வாங்க முடியுதுங்க. என்ன பண்றதுங்க, அவரு விலைக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துறாரு. பொருள் தெளிவா இருந்தா ஒரு 1000-2000 எச்சு போனாலும் கொஞ்சம் கூட தான் வாங்கி ஆகணுங்க. ஓகே ஓகேண்ணா. நம்ம கிட்ட மாடு இருக்கு எப்படின்னா? இருக்குண்ணா. 5 மாடு இருக்கு. 5 மாடு வச்சிருக்கீங்க. அதுல எப்படின்னா இருக்கு கறவை? அது கறவை 8, 9, 10 கிலோ கறக்கும் ஒரு வேலைக்கு. ஓகே ஓகேண்ணா. இப்ப இந்த சந்தைக்கு இதுதான் ஃபர்ஸ்டா? ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட்ண்ணா. இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ணா எப்படி தெரியும் எப்படி வந்தீங்க? அண்ணா போன் மூலியமா பார்த்தா, ஒரு வருஷமா பாத்துட்டு இருந்தேன். அதனால வந்தோம்ண்ணா. ஓகே ஓகேண்ணா. எப்படி எடுத்து கொடுத்தாரு? நல்லா தான் பேசினாருண்ணா. நல்லாதான் பேசி எடுத்து கொடுக்குறாரு. போராடித்தான் எடுக்கிறாரு. சரி சரி. வண்டி இல்லைண்ணா? வண்டி போக்கு இதுல தானே போகணும். வண்டி வாடகை தான் போகணும். சரி சரி. உங்க பேருண்ணா? ராதாண்ணா. ஓகே. இந்த மாடு இவங்க எடுத்திருக்காங்களா? ஆமா சக்தி, இவரு வந்திருக்காரு, எடுத்தாருங்கண்ணா. ஓகே. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமருங்க இந்த வாரத்துல. வந்து நம்மளுக்கு ஒரு 2 மணிக்கு போன் அடிச்சிட்டாரு. மார்க்கெட்ல வந்துட்டேனாரு. ஆனா நான் 2 மணிக்குலாம் வரமாட்டேங்க. நம்ம 3 மணிக்கு தான் நம்ம காரே உள்ள வரோம். நம்ம கரெக்டா 3 மணிக்குலாம் உள்ள வந்துருவோம். கரெக்டா வந்தாங்க இருந்தாருங்க. 2-3 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருமா சந்தை? 2 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருன்னா நான் 3 மணிக்கு நல்லா ஒரு மாடு அதிகமா வர ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஓகே. எந்த ஊர்ல வந்திருக்காங்க இவங்க? இவர் பார்த்தா வேலூருங்க, திருவண்ணாமலை வேலூருங்க. ஓகே. எங்க வேலூர் இல்லைங்கண்ணா, திருவண்ணாமலை வேலூர். ஓகே ஓகே. இங்க ஒரு வேலூர் இருக்குதுங்க. இந்த வேலூர் இல்லைங்க, அங்க திருவண்ணாமலை கிடையாது. ஓகே ஓகேண்ணா. நான் வணக்கண்ணா. வணக்கங்க. ஓகே. எவ்வளவு இடத்துல வந்தீங்கண்ணா நீங்க? 2 மணிக்கு வந்துட்டேங்க. 2 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்களா? ஓகே ஓகே. ஒரு மாடு தான் எடுத்திருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே. என்ன கறவையில் கேட்டீங்க? என்ன கறவையில் எடுத்து கொடுத்துருக்காங்க? 20 லிட்டர் வர மாதிரி கேட்டேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்தாரு. ஓகே ஓகே. எவ்வளவு சொல்லி கொடுக்கலாம் நான் கேரண்டியா? ஆனா கண்டிப்பா 20 சொல்லி கொடுக்கலாம். ஆனா ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க. அதெல்லாம் படி தெரியாதுங்க. ஓகே. 20 இதுல சொல்லி கொடுக்கலாம். உங்களுக்கு 2வது லாக்டேஷன் தானே. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் கூட 1 லிட்டர் கம்மியா சொல்லலாம். 20 கறக்கும். நம்ம 18 லிட்டர் அசால்ட்டா சொல்லி கொடுக்கலாம். 20 கறந்து அவர் வருவாருங்க. கண்டிப்பா அடுத்து இவர் வருவாருங்க. 20 கறக்கும். ஓகே. 18 லிட்டர் நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். நம்ம கிட்ட வீட்டு கிட்ட மாடு இருக்கு அப்படின்னா? இருக்குங்க. எத்தனை வச்சிருக்கீங்கன்னா? 8 மாடு இருக்குங்க. 8 மாடு ஃபார்மே வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. ஃபார்ம் டைப். அதுல எப்படி இருக்குண்ணா ஃபார்ம்ல எல்லாம் கறவை? அதுவும் இதே மாதிரி தாங்க. 8, 9 வர மாதிரி இருக்குங்க. ஒரு வேலைக்கு 8, 9. ஓகே ஓகேண்ணா. நம்ம வந்து பண்ண மாதிரி நீங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு? ஆமாங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த சதைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்துருக்கிறது? இல்ல, இதுக்கு முன்ன வந்திருக்குங்க. இதுக்கு முன்ன எடுத்துருக்கீங்க? ஓகே ஓகேண்ணா. நம்ம கிட்ட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம கிட்ட இது ஃபர்ஸ்ட். சரி சரிண்ணா. எப்படி எடுத்து கொடுத்தாருண்ணா?
பரவாயில்லைங்க, நல்ல பேச்சு அனுசரிச்சு தான் எடுத்து ஓகே கொடுத்தாரு. ஓகே. நீங்க வந்து ஒரு வேலைக்கு வந்திருப்பீங்க, அந்த வேலைக்கு கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சுங்க. அந்த வேலைக்கு இருந்துச்சு. சரி சரிண்ணா. வண்டி இல்லைண்ணா? வண்டி நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஏன்னா ரொம்ப லாங்குங்க, சிங்கிளா போட்டாலாம் வாடகை கருப்படி வராதுங்க. உங்க பேர் ப்ரோ? கார்த்திங்க. ஓகே. நம்ம இது வந்து இதுதான் தொழில் பண்ணிட்டு இருக்கோமா? ஆமாங்க, இதுதான். ஓகே ஓகே. இப்போ மாட்டு தொழில பண்றவங்க லாபம் கிடைக்குதா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதே கவனிப்பு இருந்தா கிடைக்குதுங்க. இப்ப நம்ம ஒரு செய்யறோம்னா நம்ம கூலி வருதா? ஆமா, வருதுங்க. ஓகே ஓகே. ஏன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க, லாஸ் ஆயிடுச்சுன்றாங்க. இல்ல, வருது. அதை கவனிப்பு இருக்கணும். கவனிப்பு இருந்து அதே பண்ணா வருதுங்க. இப்ப ஆள் வச்சு பண்ணா லாபம் கிடைக்குமா? ஆள் வச்சு பண்ணா நம்ம கூட மெயின்டைன் பார்க்கணும். ஆள் வைக்கிறவங்க என்ன தீனி எப்படி வைக்கிறாங்க நம்ம சொல்லிட்டு போட்டா அவங்க பாட்டு செய்வாங்க. நம்ம பார்க்கணும் கூட இருந்து. அவங்க செய்ய சொல்லி நம்ம முடியலன்னா கூட ஆளை வச்சு கூட இருந்து பார்க்கணும். ஓகே ஓகே. உன மாடு வச்சு பண்ணாங்கன்னா நம்ம கூலி வருதுன்றீங்க. வருதுங்க. ஓகே ஓகே ப்ரோ. நம்ம ஏரியா வெயிலா எப்படி ப்ரோ? வெயில் தாங்க. வெயில் ஏரியா. வெயில் தான். எச்எப் உங்க ஏரியா செட் ஆயிடுச்சு? நம்ம கிளைமேட்டுக்கு அங்க நம்ம அமர்தி ஜூ இருக்கு, அங்க மலை சாரல். ஓகே. குளிர்ச்சியான ஏரியா தான் ஓரளவுக்கு. வெயில் டைம்ல மட்டும் நெயில கட்டினா, மத்தடி நெயில இல்ல செட்லயோ கட்டினா பாத்துக்கலாம். ஓகே ஓகே. நான் இந்த மாடு எந்த ஊருக்கு எடுத்திருக்கீங்க? ஆனா இங்க தானே திருச்சி பக்கங்கண்ணா. திருச்சி பக்கம். நமக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே போன் அடிச்சாருங்கண்ணா. கொஞ்சம் மழையினால வர முடியலைங்க, அதனால வந்து இந்த வாரம் வந்தாருன்னா எடுத்து கொடுத்துருங்க, அண்ணா கிட்டே கேளுங்க. ஓகே ஓகேண்ணா. நான் வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கிறேன். ஓகே. எந்த ஊர்ல வந்திருக்கீங்கண்ணா? நாங்க பரமத்தியிலருங்க. ஓகே ஓகே. இப்போ ஒரு மாடு தான் எடுத்திருக்கீங்களா? ஆமா, ஒரு மாடு தான் நாங்க எடுத்திருக்கேன். சரி சரி. நம்ம ஏற்கனவே மாடு வச்சிருக்கீங்களா இல்ல? மாடு இருக்குதுங்க, 2 மாடு இருக்குது. ஓகே ஓகே. இந்த சந்தைக்கு இதுதான் ஃபர்ஸ்டா? இதான் ஃபர்ஸ்ட். அண்ணா எப்படி தெரியும், எப்படி வந்தீங்கன்னா? அண்ணா வீடியோல தான் பார்த்தேன், உங்க வீடியோல பார்த்துருக்கீங்க. சரி சரிண்ணா. இப்போ வந்து என்ன கரைவேலி கேட்டீங்க, என்ன கரைவேலி எடுத்து கொடுத்துருக்காங்க? நான் ஒரு 16 லிட்டர்ல கேட்டேங்க. 16 எடுத்து கொடுத்தாரு. மேலேயே வரும், ஆனா 16 கேரண்டி சொல்லி எடுத்து கொடுத்துருக்காரு. ஓகே ஓகேண்ணா. இது வந்து கொஞ்சம் கிராஸ் டைப்புங்க. ஓகே. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜெர்சி மிக்ஸ் ஆனதுங்க, கொஞ்சம் ஹெச்எஃப் மிக்ஸ் ஆனதுங்க, ஆல் பிளாக்கும் மிக்ஸ் ஆனதுங்க. இது 3மே மிக்ஸ் ஆனது கொம்பு டைப்பான மாடுங்க. மாடு ஐடி வெயிட். இது நீ எத்தனாவது லாக்டேஷன் கேளுங்க? ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் இவ்வளவு பெரிய உருவுங்க. நல்லா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் மட்டும் தான் அந்த மாதிரி சொரவில வருங்க. அவருக்கு வந்து எனக்கு மெயினா சொன்ன ரீசன் வந்து 4 ரீசனுங்க. மழைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும், எனக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் கம்மியா இருந்தாலும் தப்பு இல்ல, பருவத்துக்கு வரணும், செனை பிடிக்கணும், தன்மை இருக்கணும், எனக்கு வெயிலுக்கு அடாப்ஷன் ஆகணும், மேய்ச்சல் முறையான மாடு வேணும் கேட்டாரு. அவர் மேய்ச்சல் தகுந்த மாதிரி ஆனாங்கால் போட்டதை நான் எடுத்து கொடுத்தேன். இங்க பாருங்க, பின்னாடி பாருங்க, இந்த கால்ல கவுரு கட்டி மேய்ப்பாங்க, அந்த மாதிரி டைப்ல எடுத்து கொடுத்துருங்க. பாருங்க, ஆனாங்கல் போட்டு மேயிறது. அந்த காலத்துல காட்டுல மேய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது எப்படின்னா ஒரு பெரிய தோப்புல மேய்ஞ்சிருக்குங்க, ஆனாங்கல் போட்டது. அதனால ஆனாங்கல் போட்டதே பார்த்து எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னா. ஓகே ஓகேண்ணா. அதனாலதான் இவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அடுத்த கண்ணுக்குள்ள 20 லிட்டர் கறக்கும். இது நல்லா போய் மாடு செட் ஆயிருச்சுன்னா அசால்ட்டா 10 கண்ணு பாக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இப்போ நினைச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாருண்ணா? எப்படின்னா நினைச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாருங்க. ஓகே ஓகேண்ணா. எவ்வளவு நேரத்துல வந்தீங்க? எங்க நாங்க ஒரு 3.5 இருக்குங்கண்ணா. 3.5 கிலோ வந்துட்டீங்க. 3.5 கிலோ. ஓகே ஓகேண்ணா. வண்டி எல்லாம் எப்படின்னா? வண்டி அண்ணன் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னாரு. ஜாயிண்ட் வாடகை போட்டு. சரி சரிண்ணா. ஒரு வேலைக்கு வந்திருக்கேன், அந்த வேலைக்கு கிடைச்சிச்சா மாடு? கிடைச்சது. அந்த வேலைக்கு இருந்துச்சு. கிடைச்சது. சரி சரிண்ணா. உங்க பேர்னா? என் பேர் தினேஷ்குமாருங்க. தினேஷ்குமார். ஓகே ஓகே. இதுதான் ஃபர்ஸ்டா இங்க எப்படின்னா? இதுதான் ஃபர்ஸ்ட்டுங்க. இந்த சந்தை இதுதான் ஃபர்ஸ்ட். சரி ஓகே. நான் அண்ணா ரிட்டர்ன் கஸ்டமரா? ஆமா, ரிட்டர்ன் கஸ்டமருங்க. நான் ஒரு 3வது டைமா வந்திருக்காருங்க. ஓகே. பாருங்கன்னா நல்லா ஒன்றும் தப்பு இல்லைங்கண்ணா. இவருக்கு மாடு நல்ல அனுபவம் இருக்குதுங்க. இவருக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. நம்ம மாடு செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும், நல்லா பராமரிச்சுப்போம், நல்லா மில்க் கெப்பாசிட்டி எடுத்துட்டு வாருங்க. ஓகே ஓகேண்ணா. நல்லா பெரிய மாடு எடுத்திருக்கீங்க. பெரிய மாடு எடுத்திருக்கீங்கன்னா ஒரு 30 லிட்டர் சொன்னாருங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்கறது ஒரு 22 லிட்டர் 23 லிட்டர் சொல்லி கொடுக்குறோம். எப்படி கறந்தாலும் 20 லிட்டர்ல குறையில்லாம கறக்குங்கண்ணா. 20 லிட்டர் குறையில்லாம கறக்கலாம். ஓகே. நான் வணக்கண்ணா. வணக்கங்கண்ணா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்கண்ணா? காங்கேயங்க. இங்க பக்கம் தாங்க. அவரே வந்து எடுக்கலாங்க, ஏன்னா நம்மள வச்சுதான் எடுப்பாருங்க. ஓகே ஓகே. என்ன இதுன்னா அண்ணாவை நம்பியே வந்திருக்கீங்க, என்ன ரீசன்னா? ஆனா என்ன அண்ணன் சொல்றதுக்காக இருக்குங்க, நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை தான். ஓகே. ஏற்கனவே எடுத்துட்டு போயிருக்கீங்க? எடுத்து போய்க்கிறேன். ஓகே ஓகே. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நான் கறவை எடுத்தீங்க முன்ன எடுத்தீங்களா? 20 லிட்டர் கறக்குன்னு சொன்னாங்க. 20 லிட்டர் கறக்கும். 20 லிட்டர் கறக்குது. ஓகே. அதான் எப்படி எடுத்து தராங்க? எப்படின்னா உங்களுக்கு மாடு பல்லு பாக்குறாங்க, பல்லு அப்புறம் ஏதாச்சும் உடம்புல குறையுதுன்னு பாக்குறாங்க. மடி செட்டுங்க. மடி செட்டு. ஓகே ஓகே. இப்ப நினைச்ச விலைக்கு எடுத்து கொடுக்குறாரா? ஆனா நினைச்ச விலைக்கு எடுத்து கொடுக்குறாருங்க. அவர் மாட்டுக்கு தகுந்த விலை தானேங்க. நம்ம ஒரு விலை சொல்றேங்க, அப்புறம் மாட்டுக்கு தகுந்த விலை இல்லைங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஒண்ணுதான் எடுப்பாருங்க. 2 மாடு எடுக்கிறது. எத்தனை வச்சிருக்கீங்க ஃபார்ம்ல மாடுங்க? அங்க ஃபார்ம் நம்ம மெயின் ஹெச்எஃப் 4 இருக்குங்க. மெயின் நம்மளது எருமை தானுங்க. மெயின் எருமை 10 ரூபாய் இருக்குங்க. எருமை 10. ஹெச்எஃப் இப்ப ரெடி பண்றீங்களா? இல்ல ஹெச்எஃப் ஆல்ரெடி இருக்குதுங்க. ஆனா நாங்க 4 வச்சுப்போங்க அளவாங்க.
நேரம் 20 லிட்டர் கறக்க சரி நேரம் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறக்கிற மாதிரி மாடுங்க 4 மாடு தான் 20 லிட்டர் கறவை குறைவில்லாம குறைவில்லாம இருக்குங்க 4 மாடு தான் ஹெச்எஃப் இருக்குங்க மெயின் நம்மளது எருமைதாங்க. எருமைங்க தான். ஓகேண்ணா. எப்படி எருமை வச்சிருக்கீங்க, என்ன ரீசன்னா அது எப்படி ரேட் அதிகமா வரும்ன்றதெல்லாம் எதனா? ரேட் இல்லைங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே எருமை தான் நம்மளுக்கு மெயின் இதுங்க. அப்புறம் இப்ப பாலுக்கோசரம் நம்ம ஹெச்எஃப் வச்சுக்கணும். சரி சரி. மெயின் நம்ம எருமை தாங்க. உங்க பேரு? காதுங்க 2 கொடுத்துருங்க. உங்க லோக்கல் வண்டி எல்லாம் இருக்கா? நம்ம ரெகுலரா வந்துட்டு இருக்கிறதா இங்க. அது நம்ம தெரிஞ்ச வண்டி எல்லாமே நிறைய இருக்குங்க. சரி சரி. இப்போ வந்து எவ்வளவு கறவை சொல்லிருக்கீங்க, எவ்வளவு கறவை ஓகே வரும்? ஐம்பது கணி நேரம் 10 லிட்டர் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறப்பாங்க. ஓகே 20 வந்து போதுங்க கறக்குங்க. ஓகே 20 கறக்க மாடு கறக்கலாம், அப்புறம் வேற எது கறக்காதுங்க. எதுவும் பேசவே இல்லைங்க. ரெண்டுக்குள்ள அண்ணா பேசியிருக்காரு, ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். ஓகேண்ணா. 20 கறக்குன்றீங்க. 20 கறக்கும். ஓகே.